நம்ம விகடன் வழங்கும் டிக் பண்ணுங்க டிக்கெட் வெல்லுங்க கான்டெஸ்ட்ல கூலி திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்டை வின் பண்ணிருக்கீங்க. ஸோ எப்படி எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? நம்ம தலைவர் படம் ஃபர்ஸ்ட் டே. எல்லாரும் மாதிரி நானும் சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஏன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் யாருமே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்க வரல இருப்பாங்க. அதே போல் தான் நானும் இருந்தேன், என் ஒய்ஃப் இருந்தாங்க. விகடன் டிஜிட்டல் மேக்சின் வந்து நான் அடிக்கடி மொபைலில் பார்த்துட்டு இருப்பேன். அது கூலியோட கான்டெஸ்ட் வந்துடுது. உடனே கிளிக் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் நான் ப்ளே பண்ணேன். எனக்கு அந்த டிக்கெட் வந்து கிடச்சிருக்குது. அது கிடச்ச உடனே என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். அப்படியா உண்மையான்னு கேட்டாங்க. இல்லை நீ ஃப்ராங்க் பண்ணுறேன்னாங்க. இல்லை உண்மைதான், நேற்று ஒரு மேடம் பிரியா மேடம்ங்கிறவங்க எனக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ கூட அவங்க நம்பலை. இல்லை இன்னைக்கு நீ அந்த டிக்கெட்டை வாங்கி வந்துட்டு காட்டு, அப்போ நான் நம்புறேன். இப்போ வரைக்கும் நம்பலை. நான் அந்த சந்தோஷத்தை வந்து நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன். இதுவரை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட இது. ஏன்னா ஆல்ரெடி டிக்கெட் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு கிடைக்கல. அது இப்போ கிடைச்சதுன்னு சொல்லும்போது அவங்க கிட்ட எடுத்துன்னு போகும்போது அந்த சந்தோஷத்தை நான் அவங்களோட பகிர்ந்துக்கணும். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒர்க்னு போறதுனால வந்து இந்த ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து தர மாட்டாங்க. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ஸோ இல்லை கிடைக்கிற சாப்பாடு வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது மொத்தம் என்னை பொறுத்தவரை என்ன, இது தவறான விஷயங்கள் தான். ஏன் தவறான விஷயங்கள் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு தேவைங்கிறது நம்ம வீட்டோட சமையல் தான். சரிங்களா? அந்த வீட்டோட சமையல் முறை வந்து நம்ம வீட்டோட சமையல் முறையே வீட்டில் மாறிடுச்சு. கண்டிப்பா. ஏன்னா அவங்களும் அந்த ஒரு கேட்டகரிஸ்க்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம வெளியில் போய் சாப்பிட்டாதான் வந்து ஒரு லக்ஸரி லைஃபு. ஒரு மிடில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு அந்த இப்படி போய் சாப்பிட்டாதான் லக்ஸரி லைஃப் மாதிரி போயிட்டாங்க. அது என்னை பொறுத்தவரை தவறான விஷயங்கள் தான். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நம்மளோட பாரம்பரியங்களை வந்து எடுத்துகிட்டு போங்க. அது சந்தோஷமான விஷயமா நான் எடுத்துப்பேன். ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. நீங்களும் உங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம சென்னை அரும்பாக்கத்துல இருக்கக்கூடிய பிரைம் இண்டியன் ஹாஸ்பிட்டல்ல ஆகஸ்ட் 15 to ஆகஸ்ட் 31 நம்ம வயிறு, குடல், கல்லீரல் இது சார்ந்த பிரச்சனைகளுக்காகவே வந்து இப்போ அவங்க இலவச முகாம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம போய் விசிட் பண்ணி உங்க ஹெல்த்தை செக் பண்ணிக்கோங்க. எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 044-2363-9999 அப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. உங்க ஹெல்த்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க.